முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது சந்திப்பு நிகழ்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவுடன் அதிமுக கூட்டணி இறுதியாக உள்ள நிலையில் தற்போது இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. ஏற்கனவே அதிமுக முதல் முறையாக மக்களவைத் தேர்தலுக்காக பாமகவுடன் கூட்டணி வைத்து அவர்களுக்கு 7 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருந்தது. இந்நிலையில் தற்பொழுது தேமுதிகவுடன் உள்ள கூட்டணி குறித்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் தேமுதிக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பு நிகழ்த்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், சொல்லுங்க, இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன காரணம்? பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் சற்று நேரத்துக்கு முன்பு தலைமைச் செயலகத்துக்கு வந்தார். அவர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு அவரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த வரக்கூடிய மக்களவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இடம்பெறுகிறது. முதல் கட்சியாக இணைந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். இணைந்த பொழுதே 10 கோரிக்கைகளை தமிழக அரசிடம் முன்வைத்தோம். அந்த கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு ஏற்பு தெரிவித்த அரசுதான் இந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் இடம்பெற்றோம் என்கிற ஒரு அறிவிப்பை அன்றைக்கு கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி அன்று நடைபெற்ற அந்த கூட்டணி ஒப்பந்தத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதில் பிரதானவை 7 விடுதலை, அதே போல 7 விடுதலை உள்ளிட்ட பல்வேறு 10 கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சருக்கு, குறிப்பாக தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் சார்பாக வலியுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சரை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். தற்பொழுதும் அந்த 10 கோரிக்கைகள் தொடர்பாக மேலும் தமிழக அரசிடம் வலியுறுத்துவதற்காக அவர் இங்கே வந்திருப்பதாக இங்கே கூடிய தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தமிழக அரசு தமிழக அமைச்சரவை கூடி அந்த 7 பேர் விடுதலை தொடர்பான ஒரு தீர்மானம் ஒன்றை ஆளுநருக்கு அனுப்பி வைத்து ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. இதுவரை ஆளுநர் எந்த விதமான நடவடிக்கையும் எந்த விதமான முடிவையும் எடுக்கவில்லை. எனவே இந்த 7 பேர் விடுதலை தொடர்பாகவும் அதே போல தமிழக நலன் சார்ந்த பிரச்சனை தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சரை சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை அளிப்பதற்காக அவர் இங்க வந்திருக்கிறார். எனவே அந்த சந்திப்பு முடிவடைந்ததுக்கு பிறகு எது குறித்து முதலமைச்சரிடம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது, இந்த 10 கோரிக்கைகளை தவிர வேறு ஏதேனும் புதிய கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை நாம் உறுதி செய்ய முடியும். அதோடு மட்டுமில்லாமல் ஏறக்குறைய அதிமுகவுடைய தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெறக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இதுவரை அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிக இடங்களை பெற்ற கட்சி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி. குறிப்பாக அவர்கள் 7 மக்களவை இடங்களும் 1 மாநிலங்களவை இடங்களும் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது மிகவும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கட்சி என்பது தேமுதிக. எனவே இவற்றையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு இந்த சந்திப்புல அந்த பேச்சுவார்த்தையும் கூட இடம்பெறும். ஆனாலும் கூட இது அரசு அலுவல் தொடர்பான சந்திப்பு மட்டும்தான் என அன்புமணி ராமதாஸ் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கோரிக்கைகள் இல்லாமல் வேறு ஏதேனும் புதிய கோரிக்கைகளோடு முதலமைச்சரை அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே 10 கோரிக்கைகள் வைக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளுடன் இணைந்த பாமக தற்பொழுது பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார். இதைத் தொடர்ந்து நாளைக்கு சென்னைக்கு அருகே பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் கூட்டணி கட்சிகளின் பரப்புரை கூட்டம் நடக்க உள்ளது. அது தொடர்பான ஆலோசனைகள் ஏதேனும் இந்த சந்திப்பில் நிகழ உள்ளதா அபினேஷ்? நிச்சயமாக நாளை தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். 2
நிகழ்ச்சிகள் அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று அரசு நிகழ்ச்சி, மற்றொன்று பொதுக்கூட்டம், அதாவது ஒரு கட்சி பொதுக்கூட்டம். குறிப்பாக நாளை வண்டலூர் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த ஒரே மேடையில் தோன்ற இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவில் இதுவரை பாமக, பாரதிய ஜனதா கட்சி, அதே போல என்ஆர் காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி என 5 அதிமுகவோடு சேர்ந்து மொத்தம் 6 கட்சிகள் தற்போது வரை இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் தேமுதிக உறுதியாகி ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்ட பிறகு நாளைய தினம் விஜயகாந்தும் அந்த நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நிச்சயமாக தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாளை அன்புமணி ராமதாஸ் அதே போல அன்புமணி ராமதாசும் நாளைய அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அது குறித்தும் இன்றைக்கு தமிழக முதலமைச்சரிடம் ஆலோசனையில் அந்த பேச்சுவார்த்தையிலும் ஆலோசனையிலும் விரிவாக விவாதிக்கப்படும். அந்த நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் என்ன மாதிரியான அம்சங்கள், என்ன மாதிரியான பிரச்சாரங்க யுக்திகள் அறிவிக்க போகிறார் என்பதெல்லாம் நாளை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் கூட நாளை நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்ட மேடை தொடர்பாகவும் குறிப்பாக பொதுக்கூட்டத்தில் இடம்பெறக்கூடிய தலைவர்கள் உறுதி செய்யப்படக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சந்திப்பில் அது குறித்தும் மிக விரிவாக பேசப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நிகழ்த்தும் இந்த சந்திப்பு முழுக்க அரசு அலுவல்கள் சார்ந்ததாகவே இருக்கும் என்று சொன்னீர்கள். இவர் ஏற்கனவே 7 பேர் விடுதலையை மிகவும் வலியுறுத்தி இருந்த நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பில் 7 பேர் விடுதலை வலியுறுத்தும் நிகழ்வு நடக்குமா? அதாவது தமிழக உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என 10 கோரிக்கைகளை அதாவது கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி அந்த கூட்டணி உறுதியாகக்கூடிய நேரத்தில் செய்தியாளர்களிடம் அந்த கருத்தை தெரிவித்துள்ளார். குறிப்பாக காவேரி பாசன பகுதியை பாதுகாக்க வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டின் கோதாவரி உள்ளிட்ட முக்கிய 20 நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். இடஒதுக்கீட்டை பேணி காப்பதற்காக சாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதே போல தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். அதே போல மேகதாதுவில் கர்நாடக அரசு மேகதாது அணைக்கு கட்டுவதற்கு முழுமையாக தமிழக அரசு தடைக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். உழவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும். குறிப்பாக நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிப்பதற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கையும் அதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். மிக குறிப்பாக அந்த 7 பேர் விடுதலையை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசு ஏற்கனவே அதுக்கான நடவடிக்கை எடுத்தாலும் கூட அதுக்கான நடவடிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கையை முன்வைத்து தமிழக அரசிடம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இந்த கோரிக்கை மனு வைக்கப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு விலக்கு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த சந்திப்பு நிகழ உள்ளது. தற்பொழுது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் இந்த நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு நிகழ உள்ளது. இது ஏதேனும் தாக்கத்தை இந்த சந்திப்பு ஏற்படுத்துமா தேமுதிக அதிமுக கூட்டணியில்? தேமுதிக கூட்டணியை பொறுத்தவரையும் அவர்கள் 7 இடங்கள் வரை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாமகக்கு இணையாக வேண்டும். அதே போல ஏற்கனவே பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் தேமுதிகவுக்கு தொகுதியை கேட்பதால் தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வந்தது. இருந்தாலும் கூட நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்திருந்தார். எனவே அந்த சந்தித்த பிறகு செய்தியாளர் சந்தித்த போது கூட அவர் இந்த தேமுதிக அதிமுக கூட்டணியில் சேருவது என்பது உறுதியாகிவிட்டது என்பதை ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது என்பதை அவர் செய்தியாளர் தெரிவித்து சென்றார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது ஒரு சந்திப்பை நிகழ்த்தினார். இந்த சந்திப்பில் பல அரசு அலுவல்கள் பற்றிய முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை சொன்னார் செய்தியாளர் அபினேஷ். நன்றி அபினேஷ்.